உலகத்தை சுதந்திரிப்பான்ற ஒரு வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கிறாரு ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல. நீங்க உலகத்தை சுதந்திரிப்பான்னு கடவுள் வந்து சும்மா சொல்றாரா? சிலர் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாம் உங்களுக்கு தாங்க அப்படின்னுவாங்க. எப்படி? உங்க வீட்டுல இருக்கிறது எனக்கா? என்ன வேணா எடுத்துக்கோங்க. என்னன்னா நம்ம எடுக்க மாட்டோம்ன்ற தைரியத்தை சொல்றாங்க. எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்றது என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வலிச்சு நீங்க சாப்பிடுறதா? அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? டீசெண்டா 2 பீஸ் தான் வச்சு சாப்பிடுறோம். கரெக்டா? வீட்டுக்கு விருந்து போனோம்னா எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய டேபிள்ல வச்சுட்டு. அதனால எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டா வரோம் வீட்டுக்கு. அப்படிலாம் பண்றது. இப்ப இந்த மாதிரி வசனத்தை பார்த்தோம்னா அந்த மாதிரி சொல்றாருங்க ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா உலகத்தையும் சுதந்திரிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 கிரவுண்ட் வச்சுக்கோ. உலகத்தை சுதந்திரிப்பான்னா உலகத்தை சுதந்திரிப்பான். ஆண்டவர் வந்து நம்மள மாதிரி ஆள்லாம் கிடையாது. சொன்னார்னா சொன்னதுதான். இன்னைக்கு திடீர்னு வந்து புதன்கிழமைன்னா என்ன ஆயிரும்? இது புதனா மாறிடும். இல்ல சார் இது ஞாயிற்று. அவர் சொன்னார்னா உருவாயிரும், அவ்வளவுதான். எல்லாம் மாறிடும். அவர் இயற்றதான் சட்டமே. பகல் போனோம், இரவு போனோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா யோசுவா சொன்ன உடனே சூரியன் சந்திரன் நிக்குது. which means பூமி சுத்துறதே நிக்குது, எதுவுமே நடக்காம. புவியீர்ப்பு சக்தி எல்லாம் வேலை செய்யாம போகுது. அதான் அற்புதமே. எலிசா தீர்க்கதரிசி அற்புதத்தை செய்யும் போது இரும்பு உள்ள போயிருச்சு. கோடாரி குச்சை வெட்டி போட்ட உடனே கோடாரி மதக்குது, குச்சி உள்ள போகுது. ஆப்போசிட்டா வேலை செய்யுது. நம்ம வந்து இப்ப ஸ்விம்மிங் பூல்ல போய் காலை வச்ச உடனே சருன்னு உள்ள போகுது. ஆனா இயேசு கடல் மேல நடந்தார், எல்லாம் வேற மாதிரி வேலை செய்யுது. அப்ப அவர் நினைக்கிறதா, அவர் தான் இயக்குனது. லா ஆஃப் கிராவிட்டி அவர் தான் உண்டாக்குனது. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். அவர்கிட்டலாம் போய் பேச முடியாது. அப்ப இங்க எதுக்கு இல்லை, நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் எதுக்கு கொடுக்கறேன்னா, உலகத்தை சுதந்திரிப்பான்னு ஒண்ணு. ஆமா ஆமா, உலகத்தை சுதந்திரிப்பான்னா அது நம்ம வீட்டுல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 1000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு கொடுப்பாரு. உலகத்தை சுதந்திரிப்பான்னா உலகத்தை சுதந்திரிப்பான். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க, இவங்க அரசாங்கம், இவனுங்க சிஸ்டம் எல்லாம் போட்டுட்டு, நீ அந்த ஸ்கொயர் ஃபீட் தான் வச்சிருக்கணும், இல்ல இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு இவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய வாக்கு என்னது? உலகத்தை சுதந்திரிப்பான். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆபிரகாம் வந்தாரா? இன்னைக்கு ஆபிரகாம் இருக்காரா? ஆபிரகாமுடைய பிள்ளை நானு. இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியில் நான் வந்திருக்கிறேன். அப்போ உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்குன்னா, ஆபிரகாமின் சந்ததியில வந்த எனக்கும் இது உண்டாயிருக்கிறது.